ரொம்ப சொதப்பலா கூட இல்ல. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதுல வேற ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே சொல்ல வரல சார். அந்த படத்துல உண்மையா சொல்லப்போனா ஒண்ணுமே இல்ல சார். இப்போ நானும் என்ன நெனச்சு போனேன்னா, பெண்களன்னா ஃபாரின்ல காமிச்ச மாதிரி அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வேண்டி அவங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருப்பாங்களோன்னு நான் நெனச்சேன். பட் என்னன்னா, அவங்க இஷ்டத்துக்கு வேண்டி தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதுல அவங்க ஹேப்பியா இருக்க மாட்டாங்க. சரி, கடைசியா வந்து எண்டிங் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஒருவேள வந்து அ அந்த பொண்ணு அவங்க செய்றது உணர்ந்து இது ஃப்ரீடம் கிடையாதுன்னு நெனச்சு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையில போயிருந்தா, அது ஓகே. இல்ல, இது வந்து அந்த பொண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கை. ம நமக்கு வந்து சொசைட்டி, சமூகம் வந்து இப்படி பார்க்கக்கூடாது. நாம அப்டேட் ஆகணும்னு காமிச்சாலும் அது வேற. கடைசியா எண்டிங் எனக்கு இப்பவும் புரியவே இல்ல சார். ஏன்னா எண்டிங்ல ஒண்ணு கிளைமாக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு தேவையானது என்னன்னா, என்னோட தனிப்பட்ட ஒரு வீடுன்னு சொல்லிட்டு. அவங்க ஏற்கனவே வந்து பேரண்ட்ஸ் கூட தங்காம காலேஜ்ல இருந்து ஃப்ரீயா தான் தங்கிட்டு இருப்பாங்க. பட் ஹாஸ்டல்ல இருக்கும்போது வந்து ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப்க்கு வந்த பிறகு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிட்டு இருப்பாங்க. கடைசியா கிளைமாக்ஸ்ல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட இல்லாம தனியா அவங்கன்னு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அவ்வளோதான் சார். சும்மா எதுவுமே இல்ல படத்துல உண்மையா சொல்லப்போனா. ஆமா சார். என்னன்னா, இப்போ நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்ப்பனர் மேல வந்து ஒரு பயங்கரமா ஒரு வெறுக்கம்ன்றது உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா, பிராமின்ஸ்ல வந்து நெறைய ஃப்ரீ மைண்டடா இருக்கிற பெர்சன்ஸ், ஜாலியா, ஜோவியலா பழகுற பெர்சன்ஸே நான் பார்த்துருக்கேன். அப்படியே வந்து இப்போ ஒரு கீழ் சமுதாயத்தில வந்து அதையே அ ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நீங்க இப்படி, நீங்க அப்படி, எங்களை வந்து இன்னும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, பயங்கரமா காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சுக்கிற பர்சன்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அது பார்ப்பனர் சமூகம்னு சொல்லிட்டு காமிக்க முடியாது. சரி, நான் என்ன நினச்சேன், என்ன மைண்ட் செட்டில் வந்தேன்னா, மேபி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருந்தா பசங்க இப்படி ஆயிடுவாங்கன்னு காமிச்சிருப்பாங்களோன்னு நான் நினச்சேன். அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஃபேமிலி மாதிரி கூட காமிக்கவே இல்ல. இப்போ நான் வந்து படிக்கும்போது எங்களுக்கு ஏஐஇஇஇ, ஐஐடி இந்த மாதிரி ஜேஇ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல என்ன மாதிரி டெஸ்ட் இருந்தது, அந்த டைம்ல இருக்கிற நோக்கியா 116 ஃபோனு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அழகா காட்சிகள் காமிச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து சும்மா ஒரு நல்ல கோச்சிங்க்கு போயிட்டு ஒரு ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃப்ன்றது இண்டிபெண்டன்ட்டா நீ வாழ முடியும்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அவங்க அம்மாவும் அதான் சொல்வாங்க. 15 இயர்ஸ் லவ்ன்றது டீனேஜ் லவ்ன்றது தப்பு. ஸோ நீங்க வந்து படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் அதுதான் சொல்வாங்க. மார்க்ஸ்க்காக பயங்கர ஸ்ட்ரெஸ் எல்லாமே பண்ண மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸுமே சரி. அது ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஃபேமிலியாவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க இன்னும் அத டார்ச்சரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. 2வது விஷயம், ஓகே, கடைசியா வந்து பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு காமிச்சிருப்பாங்களான்னா அதுவும் இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அவங்க எடுத்த முடிவுகளுக்கு வந்து மதுரைய ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கடைசியா ஹீரோயின் அவங்க போன வழியில கூட அவங்க ஹேப்பியா இருக்க மாட்டாங்க. கடைசியா கிளைமாக்ஸ் கூட என்னன்னா ரொம்ப சொதப்பலா கூட இல்ல. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதுல வேற ஒண்ணுமே இல்ல சார். பெண்களை பற்றி நம்மலாம் நினச்சிருக்கோம்ல, இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னுட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, அவங்க நிறைய இன்னுமே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவாகவும் இல்லை, ஒரு மிடிலாக தான் இருக்குது. அவுட் ஆஃப் பாக்ஸில் யோசிச்சிருக்காங்க. நார்மலாக ஜென்ரலாக ஒருத்தவங்க பிறந்தோம், வளர்ந்தோம், குழந்தை பெற்றோம், அந்த மேட்ரிக்ஸில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பெட்டர் லைஃபாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லா பொண்ணுங்களுமே பார்க்கலாம், எந்த தப்பும் இல்லை. இதை தாண்டியும் இருக்குது லைஃப் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஆ ஃபீல் குட். ப்ரோ இது வந்து கேர்ள்ஸோட லைஃப் வந்து நல்லா கன்வே பண்ணுறாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, எல்லா லைஃப்லையும் நடக்கிறது தான் ப்ரோ காட்டுறாங்க. கேர்ள்ஸ்லாம் இப்போ பேச்சுலர் கேர்ள்ஸ்னு இருப்பாங்களா ப்ரோ, அவங்களோட லைஃப் நல்லா காட்டிடுவாங்க ப்ரோ. 2 kids கதை வந்து அந்த காலத்தில் தான் ப்ரோ. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்கள் வந்து நல்லா தெளிவாக காட்டியிருக்காங்க ப்ரோ. அதே மாதிரி டேரக்டர் வந்து ஃபீமேல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க லைஃப்பில் பார்த்துருக்க டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு ப்ரோ. இந்த டேரக்டர் கூட வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டேரக்டர் தானா, அதனால் அவர் இந்த மாதிரி யங் டேரக்டர்லாம் என்கரேஜ் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ. படம் பற்றியா? எல்லாம் கேர்ள்ஸ் மேட்ரு பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி
கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்குது, இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாய்ஸ் நாங்கள் நிறைய பேர் இந்த விஷயம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி கேர்ள்ஸ் மேட்டர் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் இப்போ தான் பார்க்குறேன், இவ்வளோ விஷுவலாக பார்க்குறேன். அவ்வளோ போல்ட் அட்டெம்ப்ட் ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் பெண் சுதந்திரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலி இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து இப்படி இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்க்கறது பொறுத்து ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தாட்ஸ் வரும். எனக்கு என்னென்னா இது வந்து பார்க்கும்போது இது ஒரு போல்ட் அட்டெம்ப்ட்டு. ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க கேர்ள்ஸ் பற்றி. அதான் கேர்ள்ஸ் தாண்டி பாய்ஸ் இது பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. பார்த்தா தான் தெரியும், சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபெமினிஸ்ட் அகேன்ஸ்ட்லாம் இல்லை, படம் நல்லா இருக்கு. பார்த்தா தான் தெரியும், சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருமே பாருங்கள், நல்லா இருக்கு படம். அதான் லவ்வில் வந்து ரொம்ப அடிபட்டா அதை விட்டு எப்படி வெளியே வர்றது, பொண்ணுங்க நிறைய லவ் பண்ணால் ஏமாந்து போனால் என்ன பண்ணுறது காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். சரி, அந்த மாதிரிலாம் இல்லை. தப்பாக பார்த்தா எல்லாமே தப்பாக தான் தெரியும்ண்ணா. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதை காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லபடியாக காட்டியிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இந்த மாடர்ன் கல்ச்சரில் வந்து எவ்வளோ லவ்வில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது மாதிரி காட்டியிருக்காங்க. அன்மேரிடாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் நல்லா சொல்லியிருக்காங்க. அடல்ட்லாம் இருக்குது, அடல்ட் எல்லாம் இருக்குது, சீன்லாம் இருக்குது. அதான் ஒரு 18 to 30 ஏஜில் இருக்கிற எல்லா லவ்வர்ஸு, கப்புள்ஸு, லவ் ஃபெயிலியர் எல்லாமே பார்க்கலாம். ஒன்றும் மெசேஜ்னு அப்படிலாம் கிடையாது. சும்மா அப்படியே யதார்த்தமாக போகும் ஃப்ளோவில். ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆகும், அதை விட்டு எப்படி வராங்க, அது மாதிரி தான் கதை சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சுட்டாங்க படத்தை.